ரிலேஷன்ஷிப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடாத 3 விஷயங்கள். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதை சந்தேகப்படுறது, இது நடக்குமா, இது எப்போ நடக்கும், எவ்வளோ சீக்கிரம் நடக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டதா தானே விஸ்வலைஸ் பண்ணீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க. அப்போது நீங்கள் யூனிவர்ஸ்க்கு என்ன சிக்னல் கொடுக்குறீங்க? ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணுறது தான், உணர்றது தான் மேனிஃபெஸ்டேஷன். அப்போது அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எகெயின் இது எப்போ நடக்கும்னு கேட்குறீங்க. அப்போது யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. உங்ககிட்ட இருக்குன்னா தானே அந்த விஷயத்த கொண்டு வந்து கொடுக்கும் மைண்ட்ல. அப்போ நீங்க இல்லைன்னு மறுபடியும் ஈவினிங் தெரியப்படுத்தும் போது ஸோ யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் தள்ளியே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், பாஸ்ட்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த நிறைய மோசமான விஷயங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது குப்பை மாதிரி. ஸோ அது ரிலீஸ் ஆகாதனாலையும் அவங்க தள்ளியே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்க பெயின் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுக்கான ஹோபனோபோனோ மெடிடேஷன் டெக்னிக் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா DM பண்ணுங்க.